திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் 10 ஆண்டுகளாக பட்டு சால்வைக்கு பதில் பாலியஸ்டர் சால்வைகள் வழங்கியதில் 54 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது அம்பலமாகியுள்ளது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் நடைபெற்ற பல ஊழல்கள் வெளிச்சத்துக்கு வந்த வண்ணம் உள்ளன. முதலில் பிரசாதம் தயாரிக்க தரம் குறைந்த நெய்யை உபயோகித்தது தெரியவந்தது. இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. உண்டியல் பணம் என்னும் பணியில் ஈடுபட்ட ரவிக்குமார் எனும் ஊழியர் 100 கோடி ரூபாய் வரை வெளிநாட்டு கரன்சிகளை திருடி சிக்கிக் கொண்டார். அவரிடம் ஜெகன் ஆட்சியில் தேவஸ்தான அதிகாரிகள் நீதிமன்றம் மூலம் சமரசம் செய்து கொண்டு சில சொத்துக்களை பறிமுதல் செய்தனர். இதிலும் ஊழல் நடந்துள்ளது தெரிய வந்ததால் சிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது புதிதாக ஒரு ஊழல் வெளிவந்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை ஒப்பந்த அடிப்படையில் 2 நிறுவனங்கள் மூலம் தேவஸ்தானம் விஐபி மற்றும் 3000 ரூபாய் டிக்கெட் வாங்கும் பக்தர்களுக்கு பட்டு சால்வைகளை வாங்கி வருகிறது. இந்நிலையில் தேவஸ்தானத்துக்கு வழங்கப்பட்டு வந்த சால்வைகள் பாலியஸ்டர் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு 54 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் 10 ஆண்டுகளாக பட்டு சால்வைக்கு பதில் பாலியஸ்டர் சால்வைகள் வழங்கியதில் 54 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது அம்பலமாகியுள்ளது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் நடைபெற்ற பல ஊழல்கள் வெளிச்சத்துக்கு வந்த வண்ணம் உள்ளன. முதலில் பிரசாதம் தயாரிக்க தரம் குறைந்த நெய்யை உபயோகித்தது தெரியவந்தது. இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. உண்டியல் பணம் என்னும் பணியில் ஈடுபட்ட ரவிக்குமார் எனும் ஊழியர் 100 கோடி ரூபாய் வரை வெளிநாட்டு கரன்சிகளை திருடி சிக்கிக் கொண்டார். அவரிடம் ஜெகன் ஆட்சியில் தேவஸ்தான அதிகாரிகள் நீதிமன்றம் மூலம் சமரசம் செய்து கொண்டு சில சொத்துக்களை பறிமுதல் செய்தனர். இதிலும் ஊழல் நடந்துள்ளது தெரிய வந்ததால் சிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது புதிதாக ஒரு ஊழல் வெளிவந்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை ஒப்பந்த அடிப்படையில் 2 நிறுவனங்கள் மூலம் தேவஸ்தானம் விஐபி மற்றும் 3000 ரூபாய் டிக்கெட் வாங்கும் பக்தர்களுக்கு பட்டு சால்வைகளை வாங்கி வருகிறது. இந்நிலையில் தேவஸ்தானத்துக்கு வழங்கப்பட்டு வந்த சால்வைகள் பாலியஸ்டர் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு 54 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.